என் செல்ல குழந்தையே, இன்று இந்த தேய்பிறை சஷ்டியினுடைய விடியலில் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்ற காரியவாதி ஒருவரை அடையாளம் காட்டப் போகின்றேன். நீ நான் சொல்வதை கேட்காமல் சென்று ஆபத்தில் சிக்கிவிடாதே. சஷ்டி நாளில் இந்த வராகியின் வாக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறதோ என்று எண்ணி பதற்றமடையாதே. என் பிள்ளையே, காரியவாதி என்பவன் தன்னுடைய காரியத்திற்காக மட்டும் உன்னை பயன்படுத்தி கொள்பவன். அவனுக்கு என்ன நடக்க வேண்டுமானாலும் அதில் அவன் எடுக்கின்ற முயற்சிகள் எப்பொழுதுமே யாரை காயப்படுத்துவதாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. நீ கண்ணீர் சிந்தினாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்வதில்லை. இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்துவிட்டு இன்று ஒன்றும் தெரியாதது போல் உன்னோடு நின்று கொண்டே உன் தோள் மேல் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இவர்களை நிச்சயமாக நீ அடையாளம் காண வேண்டும். எத்தனை காலம்தான் என் பிள்ளை நீயும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று சொல்லி தனக்கு தானே ஆறுதல் படுத்தி கொண்டிருப்பாய்? உனக்கு ஒரு பக்கம் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் இல்லை என்று தெரிந்தாலுமே நாம் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் அல்ல என்று சொல்லி நம் மனதிற்குள் ஏற்றிக்கொண்டோமானால் நம் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதே. நமக்கு இவர்களை விட்டால் வேறு யாரும் இல்லையே என்று சொல்லி என் பிள்ளை எப்பொழுதுமே அங்கேயேதான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இதை சார்ந்துதான் அதிகமாக இருக்கின்றது. உண்மையான அன்பு என்று நம்பி நீ ஏமாந்த பொழுது கூட ஒடிந்து போகவில்லை. ஆனால் துரோகத்தை கண்ணெதிரே காணும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மனதில் வேதனையை கொடுத்தது. நம்மை அன்பென்ற பெயரை சொல்லி ஏமாற்றாமல் இருந்திருக்கலாம். வேறு எதையாவது சொல்லி ஏமாற்றி இருந்தால் கூட அது பெரிதாக தோன்றி இருக்காது. எங்கே உன் அன்பை காரணமாக காட்டி அதை அவர்களுக்கு பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்களை தான் வாழ்க்கையில் ஒருபொழுதும் மன்னித்து விடவே கூடாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்கும் தனக்கு வேண்டியதை உன்னிடத்திலிருந்து சலுகையாக பெறுவதற்கும் ஒருவர் எப்பொழுதும் துணிந்து நிற்கின்றார். இப்பேற்பட்ட ஒருவரினுடைய வார்த்தைகள் உன்னை எப்பொழுதும் புகழ்ந்து தள்ளுவதாகத்தான் இருக்கின்றது. நீ தவறை செய்தாலும் அதை பாராட்டுகின்றார்கள். என் குழந்தையே, இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளை. உனக்காக இந்த வராகி உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது சட்டென்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்து விட மாட்டாய். உனக்கு தெரியும், நம் வாழ்க்கையில் உண்மையாகவே இப்படி ஒரு காரியவாதி இருக்கின்றார்களா இல்லையா என்று. அதை வைத்துத்தான் நீ எந்த ஒரு முடிவையும் எடுப்பாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற இந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்களை நீ எளிதாக அடையாளம் கண்டு விடுவாய். எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையானது நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கு மட்டும் அதிகப்படியான கெட்ட விஷயங்களை கொடுப்பதாக நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மை அதுவல்ல. என் பிள்ளையே, எல்லோரையும் விட நீதான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் புரிந்து நடந்து கொண்டிருக்கின்றாய். என்ன நடந்தாலும் அதை தெளிவாக தெரிய யோசிக்கின்றாய். எந்த ஒரு முடிவையும் நாம் தவறாக எடுத்துவிடக்கூடாது என்று எப்பொழுதுமே நீ சரியாக நினைக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உனக்காக பேசுவதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் உன் அம்மாவிற்கு தோன்றியது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே இவர்கள்
நாடகமாடிக்கொண்டே இருக்க முடியாதல்லவா? என்றாவது ஒரு நாள் இவர்களின் உண்மை முகம் வெளியே வந்துதானே ஆக வேண்டும். இவர்கள் யாரென்று நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்தெல்லாமோ இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து வந்திருக்கின்றாய். இவர்களினுடைய சுயநலத்திற்காக அந்த வாழ்க்கையை நீ இழந்துவிடக்கூடாது. நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் என்னவென்று உனக்கு நன்றாக தெரியும். அதனால் எல்லா நிலையிலும் இருந்து இது போன்ற மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளில் சிக்கிக் கொள்ளாமல் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும். எப்பொழுதுமே நான் இருந்து உனக்காக உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்று உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வராகியின் கைகளில் இருந்து நிச்சயமாக தண்டனையை பெறுவார்கள். அவர்களை ஒருபொழுதும் நான் விட்டு வைத்து விடுவதில்லை. எந்த நிலையிலுமிருந்து அவர்கள் செய்த பாவத்திற்கான பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ள எல்லோருக்குள்ளும் ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு என்ன என்று உத்து பார்க்காமல் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாலே போதும். இந்த வராகியினுடைய அருளால் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினாலே போதும். அம்மா நினைத்த காரியத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சாதித்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றுமே இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக அடைந்து விடுவாய். அதற்கான அத்தனை திறமைகளும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. யாரிடத்திலும் உதவி கேட்டுத்தான் நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. யாரும் உன் வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்ற கட்டாயம் எப்பொழுதும் உனக்கு இல்லை. என் குழந்தையே, உன்னுடைய உண்மையான அன்பிற்கு யார் உண்மையாக உன்னை தேடி வருகின்றார்களோ அவர்களை மட்டும் இந்த வாழ்க்கையில் அனுமதி. மற்றபடி யாருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ அனுமதி கொடுத்து விடாதே. அவர்கள் நினைப்பதை, அவர்கள் எண்ணங்களை உன் மீது திணித்து விடுவார்கள். நீ என்ன செய்தாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் என்பதனை புரிந்து கொண்டு எதையுமே தடுத்து நிறுத்த முயற்சிகளை செய்யாதே. உடன் இருப்பவர்கள் காரியவாதி என்று கூட அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாமல் தான் நீ இத்தனை காலமும் இருந்திருக்கிறாய் என்றால் நீ இந்த வாழ்க்கையில் எதையும் ரசிக்கவில்லை என்று அர்த்தம். எல்லா விஷயங்களையும் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது என்றோ உனக்கு இந்த விஷயங்களில் எல்லாம் புரிதல்கள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அவையெல்லாம் இன்றமும் கிடைக்காமல் இருக்கிறதே என்று நினைத்து வருத்தப்படாதே. இதற்கு மேலும் உனக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இதற்கு மேலும் உனக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கின்றது. அதனால் எல்லாவற்றையும் கடந்து விட்ட ஒரு வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னிடம் இருந்து கொண்டே உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை பற்றி அம்மா நான் உனக்கு சொல்லிவிட்டேன். இனிமேலாவது இவர்களிடத்தில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிரிகளையும் துரோகிகளையும் அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்படியே விட்டுவிட்டோமானால் இவர்கள் உன் வாழ்க்கையையே அழித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மையாகிவிடும். அதனால் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்று கொண்டால் போதும். என்றும் இந்த வராகி உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கானது அத்தனையும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
மன நிம்மதியோடு இந்த நாளை தொடங்கு. உன்னை ஆட்டி படைத்த அத்தனையும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.